கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்கிய சமூக விரோதிகளை கண்டித்தும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ஸ்ரீராம் அவர்களே, எனக்கு பின்னால் நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களே, என்னோடு இந்த களத்திலே வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தோழர் MC சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் முத்து வளவன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் கார்த்திக் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி நடராஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, இந்த போராட்ட களத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த உறவுகளே, அதேபோல திராவிட தமிழர் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, ஆதி தமிழர் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற களப்போராளிகளே, உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நசீம் உள்ளிட்ட திமுக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைக்கு தாக்குதலுக்குள்ளான அந்த நம்முடைய கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை போய் பார்வையிட்டோம். மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள் அங்கே இருக்கின்ற தோழர்களோடு எங்களை வரவேற்றார்கள். மரியாதைக்குரிய ஸ்ரீராம் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு உள்ளான உடனே ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்கள் எங்களுடைய கட்டிடத்தை தான் நீங்கள் தாக்க முடியும், எங்களுடைய உறுதியை தாக்க முடியாது என்று நம்முடைய தோழர் ஸ்ரீராம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு நம்முடைய தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அங்கே கூடி அதற்கான என்ன நடந்தது என்பதை விளக்கினார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்படுவது இதுதான் நான் முதல் முறையாக பார்க்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உலகம் முழுக்க இருக்கின்ற உலக தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற ஒரு பேரியக்கம். சாதி மதம் பார்க்காமல், வர்க்க பேதம் பார்க்காமல் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அறைகோல் விடுத்து எல்லோருடைய மானுட விடுதலைக்காக பாராட்டுகின்ற ஒரு பேரியக்கம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அல்லது காதல் திருமணங்களை நடத்துவதற்கு அல்லது அங்கே அவர்களாக போய் வழியே போய் 2 பேரும் வாங்க நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லலை. தம்பி மதன் குமாரா இருக்கட்டும் அல்லது தச்சாயினா இருக்கட்டும், இவர்கள் போய் ஓடி போய் நீங்கள் வாங்க நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம்னு சொல்லலை. எங்கே பாதுகாப்பு கிடைக்குமோ, எங்கே அமைதி கிடைக்குமோ, எங்கே நமக்கான நீதி கிடைக்குமோ அங்கே போய் சேர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பவர்கள் தான் இடதுசாரிகள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து எங்களை திருமணம் செய்து வைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேராக காவல் நிலையத்திற்கு போகலாம். காவல் நிலையத்திற்கு போனால் என்ன பண்ணுவாங்க, நேராக உடனே ஃபோன் பண்ணுவாங்க. யாருக்கு? பெண் வீட்டாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு வந்திருக்கிறாங்க, நீ வாங்க நாங்கள் பிடிச்சு வச்சுருக்கோம், கொடுத்துருங்க. இதான் காவல்துறையுடைய வேலை. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க காவல்துறையுடைய செயல்பாடுகள் என்ன, தன்னை நம்பி வந்திருக்கின்ற காவல்துறை தான் இன்றைக்கு ஆயுதங்களோடு அவர்கள் தான் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் ஆயுதங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் சட்டம் அவர்களிடம்தான் இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல் அங்கேதான் இருக்கிறது. ஆகவே நாம் காவல்துறைக்கு போய் நின்று எங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்து வைத்து விடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய உடனடியாக வேலை எதிர்தரப்பிலே தொலைபேசி செய்து
இவர்களை அவருடைய ஒப்படைப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே காவல்துறையிடம் நாங்கள் போகவில்லை. காவல்துறையை நான் நம்பல. காவல்துறைக்கு போனாலே பயமா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எவ்வளவு சோசியல் மீடியாக்கள் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குவதற்கு ஒரு துணிச்சல் அல்லது அதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ, நான் எஸ்பியை சொல்லல, எஸ்பிக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற அளவில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டாயம் தெரியும். இந்த மாதிரி தாக்க போறாங்கன்னு தெரியாம இருக்காது. நம்முடைய தோழர் ஜக்கையன் அவர்கள் கூட வந்து அருந்தேர் மக்களை ஒரு கட்சி இழிவுபடுத்தும் பொழுது நாங்கள் உங்களுடைய அலுவலகத்தை உங்கள் அலுவலகத்தை முற்றுகையிட வரப்போகிறோம் என்று அறிவித்து விட்டு போனார்கள். உண்மையாவே நெஞ்சுரம் இருந்தால் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கப் போகிறோம் என்று வரட்டும், அப்பொழுது பார்க்கலாம். எவன் திரும்பி போவான், எவன் உயிரோடு இருப்பான், எவன் இங்கே இருப்பான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். நான் வன்முறையை பேசுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஏன் பின்னாடி இருக்கிற எப்படிப்பட்ட வரலாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கின்றது, இடதுசாரிகளை இருக்கிறது, எதையும் நெஞ்சிரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் மிக்க போராளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை காவல்துறைக்கு சொல்வதற்காக சொல்கிறேன். காவல்துறை நீங்க வந்து காக்கி சட்டை போட்டுட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நீங்க ரோட்ல நின்றுட்டு இருந்தா யாருக்காக நிற்கிறீர்கள், யாரை பாதுகாப்பதற்காக இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாம் முன்வைக்கின்றோம். வெக்கம் மானவ சூடு இருந்தா காவல்துறை நேரம் இந்த சொல்கின்ற சமூக விரோதி மீது நீங்கள் குற்றத்தடுப்பு சட்டம் போட்டிருக்க முடியும். எவ்வளவு ஒரு சமூக விரோதியுடைய பெயரை சொன்னார்கள், அவனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும், எப்படி நாங்கள் அதை எதிர்க்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். சட்டத்தின் அடிப்படையில் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்தால் ஆணவ படுகொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிந்தவர் ஒருவர். இவர்களுக்கெல்லாம் ஒரு மூல உற்சவர் இருக்கிறார். யாரும் தெரியும், மூல உற்சவர் யாரும் தெரியும்? ராமதாஸ். அவர்தான் இந்த அனைத்து சமுதாய பேரவைன்னு ஒன்று தொடங்கி ஒரு ஊரா போய் எல்லாரையும் கூட்டி, தலித்துகளுக்கு எதிராக எல்லாரையும் கூட்டி இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லி, இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? வன்னியர் சங்கமா இருந்தபோது அதை மாற்றி அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியாக கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு எல்லோரும் அதை ஆதரித்தார்கள். அம்பேத்கருடைய பெயரிலே, தந்தை பெரியாருடைய பெயரிலே, கார்ல் மார்க்ஸ் பெயரிலே அவர் அறிக்கை கொடுப்பது அல்லது அந்த அலுவலகத்திலே சிலையை கூட இன்னமும் இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வன்னியர் சங்கம் ஆன பொழுது அந்த கட்சியினுடைய வைப்பு தொகையே போகிறது, அங்கீகாரமே இழந்து போகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லி, இவரை நம்பி போனவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள், நிறைய பேர் சிறைக்கு போயிருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் யுவராஜா. கோகுல்ராஜ் படுகொலை வழக்கிலே இவரை நம்பி போனவன் இன்றைக்கு ஆயுள் சிறைவாசியாக இருக்கிறார். நாளைக்கு இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கின்ற சாதி வீரனாக இருக்கக்கூடிய அவனுக்கும் யுவராஜுடைய நிலைமை நாளைக்கு வரும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். யாரும் ஒண்ணு காப்பாற்ற போறதில்லை. யுவராஜ் அந்த ராமதாசை நம்பி தான் போனான். ராமதாஸ் இன்னைக்கு ஜெயில கூட போய் பார்க்கல. தன்னை நம்பி வந்த காடு வெட்டி குருவை விரட்டி விட்டவர். சாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்பூர்வமாக சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யலாம் என்று சட்டப்பூர்வமாக இருக்கிறது. சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது அல்லது கல்வியிலே வேலை வாய்ப்பை கொடுப்பது என்று சட்டத்திலே இன்னைக்கு மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதை இன்னைக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். சட்டப்படிதான் நடந்திருக்கிறது, சட்டப்படிதான் நாம் நடத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த தாக்குதல், ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குவது என்பது மிக அநாகரிகமான செயல். இப்படி ஒவ்வொரு கட்சி அலுவலகத்தை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த கட்சி அலுவலகமாவது சுதந்திரமாக இயங்க முடியுமா? எந்த கட்சி அலுவலகத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உடனடியாக கண்டித்து அறிக்கை கொடுத்தார்கள். ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். இடதுசாரிகள் இயக்கங்கள் எல்லோரும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அறிக்கை கொடுக்காதவர்கள் யார்? வலதுசாரிகள், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் கூடுதலாக போய் இந்து முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பு, காடேஸ்வரா சுப்பிரமணியம் என்பவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட பஞ்சாயத்து செய்வதை போல அவர்கள் பெண்களை வைத்து அங்கே பிழைப்பு நடத்துகிறார்கள் என்று அவர் மிக மோசமான கடுமையான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த அறிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் கேபி அவர்களும் கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நான் இந்து முன்னணியை சேர்ந்த காடேஸ்வரா சுப்பிரமணியத்திற்கு வைக்கக்கூடிய கேள்வி, மதன்குமாரும் இந்துதான்,
தாட்சாயினும் இந்துதான். நீங்கள் எந்த இந்துவுக்காக நிற்கிறீர்கள், எந்த இந்துவுக்காக போராடுகிறீர்கள் என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். இவனும் இந்துதான், அந்த பொண்ணும் இந்துதான். ஆனா இந்து முன்னணி யாருக்காக இருக்கிறீர்கள்? சாதி இந்துவுக்காக இருக்கிறீர்கள். உறவுகளை, இந்த சாலையிலே நிற்பவர்கள் இந்த செய்தியை கவனத்தோடு கேளுங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கும்பல் எங்கெல்லாம் இருக்கிறவர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள். இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அத்தனை பேரும் நாங்கள் சொல்கின்றோம். அது அண்ணாமலையா இருக்கலாம், தமிழிசையா இருக்கலாம், யார் வேண்டுமானால் இருக்கலாம். இவர்களுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய கோட்பாடு என்பது ஒரு சனாதன கோட்பாடு. அந்த சனாதன கோட்பாட்டை இவர்கள் இங்கே செயல்படுத்துவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இம்மாதிரியான சில்மிசங்களை, மிக மோசமான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இதை பயன்படுத்துகிறார்கள். இதை வைத்து பயன்படுத்துகிறார்கள். நேரடியாக பாஜக இதில் தலையிடாமல் காடேஸ்வர சுப்பிரமணியத்தின் மூலமாக இதை தூண்டி விடுகிறார்கள். அவன் ஒரு சமூக விரோதி. இந்து முன்னணி என்கிற அமைப்பே சமூக விரோத இயக்கம். இந்து முன்னணி இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இயங்குகிறது என்றால் முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து செய்வது. அர்ஜுன் சம்பத் ஒருத்தர் இருக்கிறான். முழுக்க முழுக்க அவருடைய வேலையை கட்ட பஞ்சாயத்து செய்வது. இந்த மாதிரியான யாராவது வர்றாங்கன்னா அவங்கள பார்த்து மிரட்டுவது, அச்சுறுத்துவது, இந்த வேலையை தான் செய்கிறான். இதற்கெல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சுவதில்லை. இவர்களெல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சிக் கொண்டு இந்த அரசியல் வேலையை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இம்மாதிரியான சமூக விரோத கும்பல்களை இன்றைக்கு அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பயங்கரவாதி என்று நான் சொல்லவில்லை, கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு சொல்கிறார். அப்படிப்பட்ட பயங்கரவாதி இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அந்த ஆட்சியிலே நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இந்தியா முழுக்க தலித்துகளுடைய வாக்கு வங்கிதான். தோழர்களே, கடந்த முறை இந்தியா முழுக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மொத்தம் 131 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதிலே கடந்த முறை 77 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி தனி தொகுதிகளை மட்டும் வெற்றி பெற்றன. ஆனால் இந்த முறை 55 தொகுதிகளால் வெற்றி பெற்றன. 22 தொகுதிகளை இழந்து நிற்கின்றன பாரதிய ஜனதா கட்சி. இன்னமும் கூடுதலாக சொன்னால் ராமர் கோயிலுடைய அரசியலை முன்வைத்து, ராமனுடைய பெயரிலே அரசியலை முன்வைத்து பல்வேறு வதந்திகளை பரப்பினார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று வதந்தியை பரப்பினார்கள். அப்படிப்பட்ட பைசாபாத் தொகுதியிலே அந்த லல்லு சிங்கை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் தெரியுமா? ஒரு தலித், அஸ்வதேவ் பிரசாத் என்கின்ற தலித் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தலித்துகளுடைய வாக்கு வங்கி பெருகி இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் அல்லது இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கின்றது. அதே போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவருடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கின்றது. நீங்கள் இந்தி என்கின்ற பெயரில் இந்த மக்களை ஒருங்கிணைக்க முயற்சி செய்த பொழுது இன்றைக்கு அது தவிடுபடியாக இருக்கிறது. இந்து அல்ல, இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய தேவையாக, ஒரு சமூக நீதியினுடைய தத்துவமாக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த மக்களை இந்திய தேசத்தினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவை நாம் வழிநடத்தி இருக்கோம். மோடி போன்ற பயங்கரவாதியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் அங்கே போய் கொண்டிருக்கின்றது. கேவலம் இந்த வேலைக்காக நாம் நிற்பது. இவர்களை நீங்கள் சொல்கின்ற இந்த சமூக விரோதிகளை, நெல்லையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக விரோதிகளுக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் போராடி கொண்டிருக்கிற பயங்கரவாதி எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மோடியை போன்ற கும்பலுக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இந்த மாதிரி திசை திருப்பல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியான அள்ளு சிலுகள்லாம் இன்னைக்கு சும்மா கட்சி அலுவலகத்தை கண்ணாடியை உடைக்கிறது, அந்த வேலையை செய்யறதெல்லாம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை நீங்க கல் உடைச்சிட்டீங்க, இந்த கல்லை பேசி எரிஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் சரி, நாங்கெல்லாம் வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் நீங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் திருநெல்வேலியில் இருக்கின்ற, நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறைக்கு தான் இது அவமானம். காவல்துறைக்கு தான் அவமானம்.
எஸ்பி அவர்களுக்கு தான் இது அவமானம். இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது? தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை, எத்தனை படுகொலைகள் இந்த 3 மாதத்திலே வரிசையாக நடக்கின்றன. இந்த படுகொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள்? கூலிப்படைகள் இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக கூலிப்படை இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட கூலிப்படைகளை இயக்குவது யார்? அவர்கள் யார் பாதுகாப்பு தருகிறார்கள்? காவல்துறைக்கு தெரியாமல் இந்த படுகொலைகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தான் இன்றைக்கு மக்கள் அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து என்ன புடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்கின்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. கட்சி அலுவலகத்தை நீங்கள் தாக்கும் பொழுது இன்றைக்கு வரை நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லை. அந்த சமூகத்தை நீங்கள் கைது செய்யவில்லை. 15-20 பேர் போகிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் ஸ்ரீராமனுடைய துணைவியார் வழக்கறிஞர் பழனி அவர்களை அடித்து உதைத்திருக்கிறார்கள், காலிலே மிதித்திருக்கிறார்கள், மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் அவர்கள். இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எஸ்பி அந்த அலுவலகத்தை போய் பார்த்திருக்கிறாரா? பார்வையிட்டிருக்கிறாரா? உடனடியாக போயிருக்க வேண்டும். இந்த சிட்டி கமிஷனர் போயிருக்க வேண்டுமா? அவர் போய் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்திருக்கு என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஆனால் எதையும் செய்யவில்லை. ஆட்சியர் இதுவரை வந்து பார்க்கவில்லை. ஒரு அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்துக்கு மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற சிட்டியில் இருக்கின்ற அவ்வளவு பேருக்கும் பாதுகாப்பு கொடுப்பவர்கள் இந்த இருவர்கள் தான். ஆட்சி நிர்வாகம் தான். தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கெட்ட பெயரை உருவாக்குகின்ற வேலையை காவல்துறை செய்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்வர் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார். 40க்கு 40 வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அடுத்து பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டிலே காலூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும் என்றால் காவல்துறை இன்றைக்கு அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறதோ என்கின்ற ஐயம் எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். போட்டியிட்ட 11 தொகையில் வைப்பு தொகை இழந்து விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட அத்தனை தொகையில் வைப்பு தொகை இழந்து விட்டது. அதிமுக 7 தொகுதியில் வைப்பு தொகை இழந்து விட்டது. இன்றைக்கு செல்லா காசு போய் ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி என்றால் திமுக தலைமையிலான கூட்டணி. நம்பிக்கைக்குரிய தலைவர் யார் என்றால் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற சூழலில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற சூழலில் நாம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இம்மாதிரியான சமூக விரோதிகளை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா, RSS போன்ற இயக்கங்கள், அவங்களே சமூக விரோத இயக்கங்கள் தான். காந்தியை படுகொலை செய்த கும்பல், மாலைகானில் குண்டு வைத்த கும்பல், அஜ்மீர் தர்காவில் குண்டு வைத்த கும்பல், சம்சதா ரயில் எக்ஸ்பிரஸில் குண்டு வைத்த கும்பல் யாரு? RSS, பாரதிய ஜனதா கட்சி. இந்த கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மிகுந்த கட்டுக்கோப்போடு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலைப்பாட்டோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் யார் வேணாலும் ஒரு வன்முறையை தூண்டலாம், ஒரு பொறுக்கி நினைத்தால் வன்முறையை தூண்டலாம். ஆனால் போராளிகளால் மட்டும்தான் அந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியும். நாம் போராளிகள், நாம் கட்டுக்கோப்போடு இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். இந்த களத்திலே நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குதல் நடத்தியது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவமானம் இல்ல, மாவட்ட நிர்வாகத்துக்கு அவமானம், எஸ்பிக்கு அவமானம், அல்லது இங்க இருக்கின்ற கமிஷனருக்கு அவமானம், கலெக்டருக்கு அவமானம். ஆக இப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒன்றிணைந்து களமாட வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய பயணம் நெடுந்தூர பயணம். அந்த பயணத்தில் எல்லோருக்கும் நாம் சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நிற்கிறோம். காவல்துறை உடனடியாக தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் நீங்கள் பிணை கொடுக்க கூடாது. பெண்களை கூட விட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் தான் அங்கே நிறைய சேர்ந்து மிக மோசமாக செய்திருக்கிறார்கள், வன்முறை செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் சேர்ந்து அவர்கள் கைது செய்ய வேண்டும், குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த களத்திலே நிற்கின்ற எந்த முடிவுகளையும் எந்த முயற்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் தோளோடு தோள் என்று களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.